இப்போ நம்ம எல்லாருமே வயலன்ஸ் திரைப்படங்களை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தாக இருக்குது. அண்டு சமீபத்தில் வெளியான திரைப்படங்களில் கூட நிறையா வயலன்ஸ் சார்ந்த திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப பொதுவாகவே நல்ல வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இது எந்த மாதிரியான வயலன்ஸாக நம்ம விரும்பி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல நிறையா டிஸ்டிங்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மார்க்கோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் இருக்கிற வயலன்ஸ் வந்து ரொம்ப கோரியாக இருந்தாலுமே ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, சில நேரம் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது, ரொம்ப ரசித்து சூப்பராக ஹீரோ வந்து அவனை அடித்து கொல்ல போகிறான்டா அப்படிங்கிறத நம்மளால் ரசித்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான வயலன்ஸ்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் ஒரு கமர்ஷியல் தன்மை கொண்ட வயலன்ஸ். கேஜிஎஃப் படத்தில் வந்து அவர் துப்பாக்கியை கொண்டு வந்து டப்பு டப்புன்னு சுடுறதோ இல்லை, இதெல்லாம் வந்து நமக்கு பர்ஸ்னலாக நம்மளை ரொம்ப இம்பாக்ட் பண்ண போகிற ஒரு வயலன்ஸ் காட்சிகள் கிடையாது. நம்ம ரொம்ப ரசிக்க போகிற இல்லை ரசித்த வயலன்ஸ் காட்சிகளாக தான் இருந்துருக்குது. பட் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு டைரக்டர் அண்ட் அவரோட படங்கள், அந்த படங்களில் இருக்கிற வயலன்ஸ் கண்டிப்பாக நம்ம ரசிச்சுட்டு மட்டுமே போகக்கூடிய வயலன்ஸாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் மைக்கேல் ஹேனெக். இவரோட திரைப்படங்களில் இருக்கிற வயலன்ஸ் எல்லாமே நம்ம உட்காந்து கைதட்டி நல்லா சிரித்து விசிலடித்து பார்க்குற ஹீரோக்கள் பண்ணுற வயலன்ஸாக மட்டுமே இருக்காது. அந்த வயலன்ஸ்குள்ளே ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். அண்டு அந்த வயலன்ஸ் ஸ்க்ரீனில் நம்ம யாருக்கோ நமக்கே தெரியாத ஒருத்தருக்கு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இல்லாமல் அந்த வயலன்ஸ் நமக்கே நடக்கிற ஒரு ஃபீல் நம்மளை ரொம்ப நாளாக தொடரும். இவரோட திரைப்படங்களில் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக நான் பார்க்குறது ஃபன்னி கேம்ஸ். அவசியமாக பாருங்கள். அண்ட் இந்த ஃபன்னி கேம்ஸுங்கிற பேரில் நிறையா படம் இருக்கும். மைக்கேல் ஹேனெக் டைரக்ட் பண்ண ஃபன்னி கேம்ஸு, அந்த படத்தை தேடி பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக அவங்கள பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். இந்த படத்தோட கதை என்னதுன்னா, ஒரு குடும்பம் ஊர்லேருந்து ஒதுக்குப்புறத்தில் ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே ரெண்டு பேர் வருவாங்க. ஒரு 2 சின்ன பசங்க ஒரே மாதிரி காஸ்டியூம் மட்டும் வருவானுங்க. அந்த 2 சின்ன பசங்க அந்த குடும்பத்தை எந்தெந்த மாதிரிலாம் குடும்பப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபன்னி கேம்ஸ் படத்தோட கதையாகவே இருக்கும். அந்த 2 சின்ன பசங்க அவனுக்கு வெறுப்பான அந்த படத்துக்குள்ளே மட்டும் போக மாட்டானுங்க, அவங்க நமக்குள்ளேயும் வருவானுங்க. அவனுங்க நம்மளை பார்த்து பேசுவானுங்க பல நேரங்களில். அவனுங்களை பார்க்கவே பயங்கர ஸ்கேரியாக இருக்கும். நம்மள்கிட்டே அவங்க நேராக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மூலமாக அந்த குடும்பத்தை போய் அவங்க எப்படிலாம் டார்ச்சர் பண்ண போகிறானுங்க, அது மூலமாக நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ண போகிறாங்கிறத வேற அவனுங்க ரியாக்ஷன்லேயே நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு படம். அண்டு கொடுமைனா நம்ம எல்லாருமே ஒரு விதமான கொடுமைன்னு சொல்லி வச்சுருப்போம் தெரியுமா? அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பசங்க இந்த குடும்பத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே சும்மா விட்டுட்டு போகிறதே பெரிய கொடுமையாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய வன்முறையை பேசுகிற ஒரு முக்கிய திரைப்படமாக நான் இந்த ஃபன்னி கேம்ஸ் படத்தை பார்க்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இவரோட இன்னொரு திரைப்படம் இருக்குது, தி 7th கான்டினென்ட்னு. இந்த படம் வயலன்ஸ் மட்டும் இல்லாமல் ரெகுலராக இருக்கிற நம்ம வாழ்க்கை ரொட்டீன், நமக்கு தர அயற்சி, அந்த அயற்சியை உருவாக்குகிற ஒரு வித வன்முறை, இப்படி பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஆழமாக பேசின ஒரு படம். ஒரு குடும்பம், அந்த குடும்பம் பல நாட்களாக ஒரே மாதிரியான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் அந்த வாழ்க்கையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி இருக்குதுங்கிறது தான் அந்த 7th கான்டினென்ட் படத்தோட கதையாக இருக்கும். அண்டு இன்னொரு திரைப்படம் பியானோ டீச்சர்னு இவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் தான். அந்த பியானோ டீச்சர் படமுமே வந்து நிறையா செல்ஃபார்ம் சீன்ஸ் கொண்ட ஒரு படம். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண், மனநிலை பாதிக்கப்பட்டன்னு சொல்கிறத விட மனப்பிறல் உள்ள ஒரு பெண்ணுன்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு மனப்பிறல் உள்ள ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு இருக்கிற லஸ்ட்டு, கோபம், காதல், இப்படி பல விஷயங்களை சொல்கிற ஒரு படம். அந்த பொண்ணு கேட்ட நடித்தவங்களும் பயங்கர சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு இடத்துல அவங்கள செல்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். உண்மையாகவே நடிப்புனா என்னன்னு தெரியும். நான் இப்போ சொன்ன திரைப்படங்கள் அண்டு டைரக்டர் மைக்கேல் ஹேனெக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வயலன்ஸோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்குள்ளேயும் பிறக்கலாம்.